ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சிருக்கோம். இதுக்கு பேரு கொரியன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சிக்கன். வாங்க இந்த சிக்கன் ரெசிபியை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா இந்த உப்பு லெமனும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சாம்பார் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளோரும் ஆல் பர்பஸ் ஃப்ளோரு சால்ட் இது 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ரேஷியோ வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதில் நல்லா கோட் பண்ணிட்டு நம்ம ஒன்றா எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்க, எல்லா சிக்கனும் நான் நல்லா கோட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒன்னொன்னா நம்ம இதுல போட்டு வறுத்து எடுத்துக்க போறோம். நல்ல கிறிஸ்பியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. மீதமுள்ள சிக்கனையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சைடில் நான் இன்னொரு பேனில் நான் வந்து இன்னைக்கு கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறேன். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது 3 மசாலா ஐட்டம் தான். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஜீரக சாம்பார் ரைஸ் வந்துட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி ரேஷியோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அந்த அளவுக்கு ரேஷியோ எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், 4 புதினா கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 3 சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது கூட நான் ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஜீரக சம்பா ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம எப்பவும் தம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கீழே ஒரு பேன் போட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் லோ சிம்மில் வச்சிடலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கிட்ட சிக்கன் ஃப்ரை எல்லாம் இருக்கு. இதை நம்ம வந்துட்டு கொரியன் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு 2 சேர்த்துக்கலாம். இதுல ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கட்டமா நறுக்கின 2 வெங்காயம் வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா அதுல உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த அளவுக்கு போதும். இது கூட நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க.
காரத்துக்காக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். கொஞ்சமா கார்ன்ஃப்ளோர் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கட்டிப்படாம கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் 2 மினிட்ஸ் குக் ஆனா போதும். ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கோட்டிங் சிக்கன் மேல இருந்தா போதும். நல்லா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெள்ளை எள்ளு தூவி விட்டுருக்கேன் நான். கீ ரைஸும் அந்த 20 மினிட்ஸ் நம்ம லோ சிம்ல வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். கீ ரைஸோட கொரியன் ஸ்டைல் ஸ்பைசி ஸ்வீட் சிக்கன், இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.